ஃபால்ல பார்த்து எதனால என்ன பிரச்சனையால இவங்களுக்கு குழந்தையின்மை இருக்கு, இது கர்மாவா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா, அதுக்கு சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இறப்புனா ரெண்டுமே நம்ம கையிலே கிடையாது. கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, எடுக்கிறதையும் தடுக்க முடியாது. பரிகாரம் குழந்தைய தக்க வைக்கிறதுக்கு கிடையாது. எந்த ஜில்லாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. படைச்சவன் தருவான். அதுக்கு அடுத்தது சித்தர்கள், அவுலியாக்கள். இந்த கர்மாவுக்கு பிரச்சனைலாம் இருக்கான்னு பார்த்து 2 பக்கமாக கிளியர் பண்ணி வச்சுட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா டைம் வருந்தால் கண்டிப்பாக நிற்கும். மருஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையின்மை பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த தம்பதிகருக்கு இங்கே வராங்க அப்படின்னா ஃபால்ல பார்த்து எதனால என்ன பிரச்சனையால இவங்களுக்கு குழந்தையின்மை இருக்கு, இது கர்மாவா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா, அதுக்கு சொல்யூஷன் என்ன, இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? நானே ஒரு வீடியோவில் பேசலாம்னு நினச்சேன், நீங்களே நீங்கள் பேச வச்சிட்டீங்க. நானே வரப்போகிற நிறைய மக்கள் அதை நாடி வந்துட்டுருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு இறப்பு இந்த ரெண்டுமே நம்ம கையில் கிடையாது. புரியுதுங்களா? குழந்தை தங்காமல் இருக்கிறது நிறைய ரீசன் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். முதல்ல பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, ரெண்டுமே நம்ம கையிலே கிடையாது. கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, எடுக்கிறதையும் தடுக்க முடியாது. ஆனால் இது ரெண்டுமே நம்ம ஆளுங்க விட்டுட்டு அது இதே இறக்குறதாவது பார்த்திங்கன்னா உடல் இதை சரியில்லைன்னா அதுக்காவது சில வைத்தியம் பண்ணி கூட ஒரு 10 நாளில் போகிறது ஒரு 15 நாள் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா அவன் டைம் இன்னும் 15 நாள் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்ணிட்டு தான் அவனை கொண்டு போகிறோன்னு. அவன் டைம் இருக்குது. ஆக்சிஜன் போட்டாவது அவருக்கு வாழ்ந்துட்டுருப்பார். அதை நினச்சிட்ருப்போம் டாக்டர் காப்பாற்றினாருன்னு. அவனுக்கு டைம் வரல, அதான் இழுத்துட்டு கிடக்குது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை, இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிறப்புன்ற ஒரு விஷயத்த பெண்கள் பார்த்திங்கன்னா ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டாங்க உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா இப்போ இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னு வச்சுங்களேன், கல்யாணம் 3 மாதத்தில் பொண்ணு வாந்தி எடுக்கலைன்னா அவங்க மாமியார் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, அவள் ஃபங்க்ஷனுக்கு போனால் கேட்குறா, இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் கேட்குறா, ஒன்றுமா நிற்கலை, ஒன்றுமா முகம் வரல, என்ன இது வரலையா, அது வரலையா, ஒன்றும் வாமிட் எடுக்கலையா, அது எடுக்கலான்னு. ஸோ அந்த பொண்ணே பார்த்திங்கன்னா அது இயல்பாக விட்டாலே அது தன்னாலவே நடந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த வேறு மனநிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு குழந்தை தங்கலை, குழந்தைய நம்ம நிற்கலை, நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கான டைம் உனக்கு வரல. இறைவன் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா நீ தடுக்கவே முடியாது. 1 இல்லை 10 கூட கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதேமாதிரி எடுக்கணும்னு நினச்சினா எடுத்துருவான். அதை விட்டுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க முயற்சி பண்ணுவாங்க, 2வது ஸ்டெப்பு டாக்டர் இதையாக முயற்சி பண்ணுவாங்க. அதில் முடியல 3வது எங்களை மாதிரி ஆளுங்கிட்டையும் சாமியார்கிட்டையும் ஜோதிடர்கிட்ட தான் போவாங்க. குழந்தை நிற்கலை, கல்யாணம் 3 வருஷம் ஆகிடுச்சு, மெடிக்கல் ரிசல்ட் எல்லாமே நான் எடுத்து பார்த்துட்டேன், எந்த கர்ப்பப்பையில பிரச்சனை அது இது எதுவுமே கிடையாது, பையனும் கரெக்டாக இருக்கார், பொண்ணும் கரெக்டாக இருக்குது, ஆனால் குழந்தை பிறக்கல அப்படின்னு வந்தாங்கன்னா இப்போ என்கிட்ட மற்றவங்களோட என்கிட்ட வரான்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு கேட்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை அவருக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை நிற்கலை. அப்போது சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்மா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா குடும்ப விருத்தி பெருசாக ஆகலன்னு அர்த்தம், விருத்தி ஆகலன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் குடும்பம் போக மாட்டேன்னு அர்த்தம். கர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் பார்ப்பேன். இன்னும் அந்த கர்மாவில் முன்னோர்கள் பண்ண கர்மாவா, இல்லை இந்த தம்பதிங்க என்ன கர்மா பண்ணியிருக்காங்களா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்ன ஒரு பாவம் பண்ணியிருக்காரா, இவர் என்ன பாவம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பேன். இல்லை பாவம் பண்ணல, தனியாக ஓடிக்கும். 2வது அவங்க முன்னோர்கள் பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்களா, இல்லை ஓரவை. பொண்ணோட அப்பா அம்மா பண்ணியிருக்காங்களா, இல்லை ஓரவை. அப்போது யாருமே உனக்கு எதுவும் பண்ணலைன்னா அப்போ உனக்கானது ஒன்றும் வரலன்னு அர்த்தம். உனக்கான டைம் வரல, உனக்கான படைப்பு வரல. உனக்கு வரணுன்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லை இவருக்கு பையன் தலைமையில் கர்மா இருக்குது, சுமை அதிகமாக இருக்குது, அந்த சுமை இறக்குனா தான் அவனுக்கான வழிவே கிடைக்கும், அவனுக்கு தகுந்த ரூட்டே வரும். அதை பிடிச்சி தான் அவன் ட்ராவல் பண்ணோன்னா அவன் தலையில் கர்மா அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு தலைமையில் கர்மா இருந்ததுன்னா அந்த கர்மாவுக்கு சில நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். நல்ல வார்த்தை புரிஞ்சுங்க நான் சொல்ல வருது. பண்ண போகிற பரிகாரம் குழந்தைய தக்க வைக்கிறதுக்கு கிடையாது. எந்த ஜில்லாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. படைச்சவன் தருவான். அதுக்கு அடுத்தது சித்தர்கள், அவுலியாக்கள் நம்பி போகலாம். எந்த ஒரு சாமியார் இன்க்ளூடிங் மீ, நானே இருந்தாலும் சரி, மரத்தை வளர்க்க தான் முடியும், விதைக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் உண்மை.
விதைச்சா இயற்கையாக வந்த பில்லு தண்ணி ஊற்றி பெருசாக்கலாமே தவிர மரத்தை, ஆனால் அந்த செடியை உருவாக்க முடியாது நம்மளெல்லாம். அந்த மாதிரி தான் கருவை வந்து குழந்தைய 10 மாதம் ஆகி குழந்தை பற்றி ஆளாக்கிடலாம். அந்த விதைக்கிறது அவன் படைச்சவன் மேலே இருக்கான், புரியுதுங்களா? அதுதான். ஸோ இந்த கர்மா உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்கான்னு பார்த்து 2 பக்கமாக க்ளியர் பண்ணி வச்சுட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா டைம் வரும் தான் கண்டிப்பாக நிற்கும். ஆனால் நம்ம பண்ண போகிற பரிகாரம் அந்த கர்மா இருக்கா, பாதிப்பு இருக்கா, ஏன்னா தடை இருக்கா, தடங்கள் இருக்கா, தோஷம் இருக்கா, இந்த இதுதான் பண்ணணுமே தவிர குழந்தைக்காக ஒரு பரிகாரமே கிடையாதுமா. நிறைய பேர் பொய் சொல்லி ஏமாத்துறானுங்க. குழந்தைக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க, குழந்தைக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, குழந்தைக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க. நீங்கள் எது பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணாலும் சரி, எந்த கோவிலுக்கு போய் மண் சோறு சாப்பிடணும் அவசியமும் கிடையாது, எந்த கோவிலுக்கு போய் மொட்டை போடணும் அவசியமும் கிடையாது, எந்த பள்ளிவாசலில் போய் நிற்கணும் அவசியம் கிடையாது, தர்காவில் போய் நிற்கணும் அவசியமும் கிடையாது. உனக்கு வரணும்னு தர முடிவு பண்ணுறான்னா கொடுத்துருவான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் அது எல்லா பரிகாரம் பண்ணுவேன். நான் மனுஷன் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ என்னால் எல்லாமே அல்லாவோட கிருபையாலே நான் பண்ணித்தரேன். ஆனால் என்கிட்ட குழந்தைன்னு கேட்டாங்கன்னா முதல்ல எழுச்சி போங்கன்றேன். தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு, பார்க்குற ஃபீஸ் கூட அவங்களோட எழுந்திருங்கம்மான்றேன். ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது, அது நம்ம கையில் கிடையாது. ஸோ இல்லாத அதுவே நான் கொடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அது அல்லாவோட நாட்டம் நடக்க போகுது. அந்த ஒரு பரிகாரம் பண்ண நினச்சின்னு வச்சிங்களேன், என் மேலே நம்பிக்கை வந்துடும், இறைவன் நம்பிக்கை போயிடும். என்ன ஆகிடும்? பாய்கிட்ட போனால் குழந்தைவன் பாயினவனா பிரசவம் பார்த்த மாதிரி பாய்ங்க ஒன்றுமே பண்ணல. ஸோ உனக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணது அவர். அதுக்கான வழியை மட்டும் நீ தேடு. நீயா வாழ்ந்து நல்ல விஷயம் பண்ணி எந்த ஒரு கெட்டதும் பண்ணாமல் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் இருக்கிற சுமையை கம்மி பண்ணிவிட்டு உன்னோட நீ கிளியராக வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்குவான். அது மீறியும் குழந்தைய நிற்கலை, கல்யாணம் 15 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறது நீ தான் ராஜா, நீ தான் ராணி. இங்கே இருக்கிற மட்டும் நான் வாழ்ந்து கிழிச்சிட்டான் ஒன்றும் கிடையாது. பாப்புலேஷன் பெருசாகிட்டு போகுது, ஜனத்தொகை பெருசாகிட்டு போகுது, உன்னோட சுமை ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. 100 ரூபா சம்பாதிக்கிறது 1000 ரூபா சம்பாதிச்சா கூட பத்தாமல் போகுது. ஸோ எப்படி தான் நஷ்டம்தான் இல்லையா? நீ அவனுக்கு குழந்தை, அவள் உனக்கு குழந்தை, ராணி ராஜா ராணி மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போய் சேருங்க. இல்லாத விஷயத்தை தயவு செஞ்சு தேடாதீங்க. இந்த கருன்றது சாதாரண எல்லாம் நினைக்கிறாங்க அசால்ட்டாக. நம்ம இந்த பாய்கிட்ட போனால் நடந்துடும், இந்த சாமியாட்ட போனால் நடந்துடும், இந்த வேர் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. உடல் ரீதி சரியில்லைன்னா பண்ணித்தரேன், திருமணம் சரியில்லையா பண்ணித்தரேன், தடை இருக்கா பண்ணித்தரேன், ஃபாரின் போறியா பண்ணித்தரேன். தயவு செஞ்சு குழந்தைன்ற விஷயத்துக்கு என்கிட்டே வராதிங்க. எந்த கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வேண்டுங்க. அதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்கிறான் மச்சான், அந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணாதீங்க. நான் கோயிலுக்கு போய் குழந்தை தராதிங்கன்னு நான் வேண்ட சொல்ல. முருகன் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, இஸ்லாத்தாலாக இருந்தால் தொழுவுங்க, துவா கேளுங்க, நல்லா கிட்ட அவள்கிட்ட போய் துவா கேளுங்க. உங்களுடைய நீங்கள் எந்த ரிலீஜன் இருக்கீங்களோ அந்த வழி பிரகாரமாக நீங்கள் கேளுங்க. ஆனால் அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ண சொன்னோன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். சூப்பர் பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னென்னா இப்போ குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு ஜாஸ்தி ஆகிட்டு வருது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்க்குறோம். தெருவுக்கு தெருவு நிறைய ஹாஸ்பிட்டல் இதுக்காகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் கொஞ்சம் காத்திருந்து அவங்களுடைய சந்ததி. அதே மாதிரி தான் ஒன்றுன்னு சொல்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நிற்கிது பை, 3 தடவை ஒரு தடவை நிற்ச்சு பை, 2 மாதம் 1.5 மாதத்தில் கலைஞ்சிச்சு பைன்றாங்க. இன்னொரு தடவை நிற்கிது பை, அதுவும் கலைஞ்சிச்சுன்றாங்க, அதுவும் கலைஞ்சுன்னா. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது உன்னோட பாடி ஹெல்த்தில், ஏதோ ஒரு இம்யூனிட்டி, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது, அது தங்க மாட்டேங்குது. இவ்வளோ தான் விஷயம். அது போய் அதுக்கு எதனா ஒரு பரிகாரம் பண்ணால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குழந்தை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, அதுவே நிற்கும், அதுவே பிறக்கும், கை கால் சுகத்தோடு பிறக்கும். ஒன்று செய்ய போய் 10 பண்ணி வச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பதிவாக அமையும். நன்றி பாய். நன்றி.